ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க, எந்த பேசிஸில் இந்த ஷோவை பார்க்குறாங்கன்ற மாதிரி தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின் மற்றும் மஞ்சரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இன்னொரு பக்கம் ராணுவோட பிஆரை பற்றி எக்ஸ்போஸ், ராணுவ முன்னாடியே அதை கேட்டு ராணுவ எக்ஸ்போஸ் பண்ண மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் விதிமீறல், நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விதிமீறலை இந்த 4 பேருமே மீறி இருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அருண் எடுத்த அதிரடி முடிவு, அதுக்கப்புறம் பவித்ரா இந்த வாரத்தில் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன்ற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போட்டுருங்க மக்களே. ஸோ பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க. தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் இந்த பிக் பாஸ் ஷோவை ஃபேன் பேஸு ஆடியன்ஸ் எப்படிலாம் பார்க்குறாங்கன்னும் போது பிக் பாஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த ஷோவை வாட்ச் பண்ணுவாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. என் பையன் இந்த மாதிரி தீபக் சொல்கிறாரு, ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷோவை பார்க்கறதுக்காக ஒரு சில ஓட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த கமிட்டடாக அந்த ஷோவை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் தான் ஓட்டு போடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பர்சனாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த பர்சனாலிட்டியோட கனெக்ட் ஆகிட்டு அந்த பேசிஸில் ஒரு இஷ்யூ ஓட்டு போட்டு பழகிடுவாங்க. அந்த பர்சனாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா போதும் அப்படின்றத சொல்கிறாரு. குறிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஷோ ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் அந்த கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்தில் இவன் ஹீரோ, வில்லன், ஏஞ்சல் இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக இந்த மாதிரி கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சௌந்தர்யா இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணல. வியூவர்ஷிப்புக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே, அந்த ரியாக்ஷன் பல பேருக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரே வரியில் சௌந்தர்யாவோட கேம் பிளே ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டார். ஒன்லி ரியாக்ஷன், சிம்பிளி வேஸ்ட்ன்ற மாதிரி தீபக் போட தரமான போட இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பர்சனாலிட்டியும் இந்த பேசிஸில் தான் செலக்ட் ஆகுதுன்றதை உடைக்கிறார். அடுத்து முத்துக்குமரன். ஸோ எப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் நாமினேஷன் வராங்களோ அந்த ஒப்பிட்டு ஓட்டு போடுவாங்கன்றது சொல்கிறாங்க. ஒப்பிட்டுலாம் ஓட்டு போட மாட்டாங்க முத்து. அவங்க பண்ணுறது பிடிச்சிருந்தாவே ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் அடுத்த பாயிண்ட் வராங்க. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சீசன்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை வச்சு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வாரம் வாரம் விமர்சனங்கள் மாறுது. நம்ம தப்பாக இருந்ததை கூட அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்து வந்தோம்னா அதுக்கு நம்மளை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு இப்போ இருந்ததுக்கும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அது வந்து எனக்கு கைத்தட்டல் மூலியமா நான் கண்டுபிடிக்கல, கைத்தட்டல் மூலியமா நான் எடுத்துக்கல. ஸோ விஜய் சேதுபதி சார் வாரம் அவர் பேசுகிற ரீதியிலும் அவர் மக்களோட எண்ணங்களாம் வந்து அங்கே பிரதிபலிக்கிற ரீதியிலுமே எனக்கு தெரியுது. அந்த அப்ரிசியேஷன் மூலியமா நான் நிறைய கண்டுபிடிக்கிறேன், நிறைய தெரியுது. ஸோ அந்த ஸ்கேல் வாரம் ஸ்கேல் மாறிக்கிட்டே இருக்கிறதால கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்றது ஜாக்லினுக்கு ஒரு பாசிட்டிவான சைடு கிடைச்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் மூலிமா எப்படி கேம் எடுத்துகிட்டு போகலான்றதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பல சீசனில் இது ஒரே சம்பவத்தை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சீசன் ஃபுல்லாக அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மக்கள் அழகாக புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. அடுத்து முத்துக்குமார் சொல்கிறாரு, இந்த சீசனை பொறுத்தவரையும் எப்படின்னா பல சீசன்லலாம் ஒரு ஹீரோ வில்லன் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் வில்லன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இன்சிடெண்ட்டாக ட்ராவல் ஆகும். ஒரு இன்சிடெண்ட்டில் இங்கே வந்து பல இன்சிடெண்ட்டாக ட்ராவல் ஆகுது போல். பட் இது ஆடியன்ஸுக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இருக்குது, பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி முத்துவும் பேசுகிறார். அடுத்து ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் அடுத்த கட்டம் நகர்வு என்னென்னா டிக்கெட் டு ஃபினாலே இருக்குல்ல, அதில் பெஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் பேசுகிறாங்க. முத்துக்குமரன் சொல்கிறார், டிக்கெட் டு ஃபினாலே விட்டால் வேறு எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நாமினேஷன் பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்கன்னும் போது உடனே ஜெஃப்ரி இப்போ தான் நாமினேஷன் வந்திருக்கான்றாங்க. அப்போ தான் கேட்குறேன், யாரெல்லாம் நாமினேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், ஆப்ஷன் கொடுங்கன்ற மாதிரி தீபக் கேட்குறாரு. சார் விதிமீறல் சார், நாமினேஷனை டிஸ்கஸே பண்ணக்கூடாது, ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்குறீங்களா, அதுதான் தப்பாக இருக்குது. நீங்கள் என்ன யார் நாமினேட் பண்ணுவான்னு பேசிங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்ஷன் கொடுங்கன்னும் போது ஜாக்லின் வரிசையாக இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதை தீபக் கேட்டு நான் ராணுவ பண்ணுறேன், ராணுவ கிட்டே கேட்குறாரு, ராணுவ உன்னை நாமினேட் பண்ணுறதுக்கு ரீசனை கேட்குறாரு. ஆனால் எக்ஸாக்டாக தீபக் ரீசனை கேட்டுட்டு முத்துக்குமரன், மஞ்சுரி மற்றும் தீபக் அதே நாமினேட் பண்ணியிருக்காங்க ராணவ அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ அதுவே தப்பு தானே. இங்கே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன்றது ரூல் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நேம்ஸ் தான் கேட்டார், ரீசன்ஸ்லாம் கேட்கல. பட் அந்த நேமை கூட சொல்கிறது தவறு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அங்கே நாமினேஷன் டிஸ்கஷன், அதில் குறிப்பாக ஜாக்லின்லாம் எனக்கு இவங்கெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பேசிக்கங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு போடுங்கன்ற மாதிரி பேசி வச்சு போகிறது ரொம்ப தவறான விஷயம். அது நைட்டு பண்ணியிருக்காங்க. இதுவும் விதிமீறல்களில் உட்பட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்புறம் ராணுவம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேட்பாங்க, என்னடா ராணுவம் பயங்கரமாக வெளியே செட் பண்ணிட்டு வந்துருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ ஃபினாலே வரையும் ஹெவியாக காசு கொட்டியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபினாலே வீக் வரையும் ட்ராவல் ஆகிறதுக்கு காசு நல்லா அள்ளி கொட்டியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிஆர், ஸோ பிஆர் டீமை கொட்டி இருக்கேன் அப்படின்னும் போது
சரி 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 அப்படின்ற மாதிரி அவர் தலையாட்டிக்கிட்டு சொல்லாமல் இருக்காரு. என்னடா சொல்கிறத பார்த்தா பல வேலை பார்த்துருக்க போலியே, இப்போதான்டா புரியுது நீ ஏன்டா சௌந்தர்யா மாதிரி நிறைய ரியாக்ஷன் பண்ணுற, சௌந்தர்யா மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறேன்றது இப்போ தான் புரியுது. ஓ வெளியே கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகணுமோ, அதனால தான் நீ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கியா, அப்போ நல்லா தான்டா பிளான் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி கேட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராணுவ முகத்திலேயே அவர் முன்னாடியே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே அவர் சௌந்தர்யாவோட பிஆரை பற்றி பேசினார், இங்கே ராணுவ முன்னாடியே அவங்க பிஆரை பற்றி பேசுவோம்பா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா ராணுவ தான் டைட்டில் வின்னர் போலியே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்ன உடனே ஆமாங்க உடனே வாய்ப்பு இருக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ராணுவோட அட்ராசிட்டிஸ் வீட்டுக்குள்ளேயுமே தெரிஞ்சு விட்டது அப்படின்றது பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரி சௌந்தர்யா கிட்ட கேட்கிறாரு, ரயான் என்னதான் சொன்னா என்ன பத்து அப்படின்னும் போது, டே அவன் ஒன்றும் சொல்ல, நீ வாரம் ஷிஃப்ட் ஆவறியா, விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்றாராம், அதை முழுசா நீ மனசுல ஏத்துக்கிட்டு அதை தப்ப திருத்தி பண்ணா பரவாயில்ல, அவர் சொல்லிட்டாரு நான் மாறிக்கிறேன்ற மாதிரி மாறும்போது உணர்ந்து தப்ப திருத்துறதுக்கும் நீ அவர் சொல்லிட்டாருன்றது மாறுறதுமே கான்ட்ராஸ்டா இருக்கு. அதை தான் அவர் டப்புன்னு சுவிட்ச் மோட் ஆகிறது தான் தப்பா இருக்குன்றத சொல்றான், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி முடிக்கிறார். அடுத்து அங்கே வெளியே கார்டன் ஏரியாவில் சௌந்தர்யா ரயான் மற்றும் அருணுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அருண் இப்போ இருக்கிறீங்களே நல்லா இருக்கு, இதே மாதிரி இருங்கன்னும் போது சொல்றாரு, இந்த 3 வாரங்கள் நான் வந்து என்ஜாய் பண்ண போறேன், எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆக போறேன், எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிட்டு இந்த 3 வாரம் டிராவல் பண்ணிட்டு போகலான்றது தான் நான் யோசிக்க போறேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக ஜாலி ஃபன் மோட்ல தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அருண் முடிவு எடுத்துட்டார். அப்போ சௌந்தர்யா சொல்றாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன், இப்போ இருக்கிற அருண் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக ஃபன்னாகவே டிராவல் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து அன்ஷிதா வந்து வீக்கெண்டில் நான் தமிழ் பிக் பாஸை விட மலையாளம் பிக் பாஸுக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன், இங்கே வந்து என்னால் கன்வே பண்ண முடியலன்ற மாதிரி அந்த சனி 7.5 சனி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசி ஸோ அவங்களை ரோஸ்ட் வாங்கிட்டாங்க. அதையும் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே பரவாயில்ல, நாளைக்கு இறங்குறோம், வேட்டையை ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், வேட்டையை ஆரம்பிக்கிறோம், இந்த வாரம் காரி துப்புனாலும் பரவாயில்ல, இறங்கி நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணலான்றாங்களே, தட் இஸ் த கான்ஃபிடென்ட் அன்ஷிதா, அப்படியே இறங்கி ஆடுங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், தப்பு திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோன்றேன் வேற மாதிரி. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, எனக்கு டிடிஎஃப் டாஸ்க், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு, ஆர்வம் இருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன், பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முழு எஃபெக்டை போடணுன்ற மாதிரி ஒரு பக்கம் அன்ஷிதா பவித்ராலாம் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே அடுத்த கட்ட வாரம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் தான் ரயான் சொல்கிறாரு, எப்பா இதில் ஒரு திருத்தம் என்னன்னா, அந்த லெஃப்ட் சைடு சிங்கிள் பெட்டிலிருந்து டபுள் சைடு பெட்டுக்கு போனவங்க எல்லாருமே எலிமினேட் ஆகிருக்காங்க, அந்த பக்கம் மட்டும் போயிடவே கூடாது, கொஞ்சம் உஷாராயிரணுன்ற மாதிரி சொன்னோன்னே கணக்கு எடுத்து பார்த்தா நடந்திருக்குங்க. சாச்சனா மற்றும் ஆனந்தி அந்த சைடு இருந்தவங்க தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் சத்யா அந்த சைடு இருந்தவங்க தான். ரஞ்சித் போன வாரம் இங்கே தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார், அந்த சைடு இருந்தவங்க தான். போகிற போக்கு பார்த்தா இந்த வாரமும் அந்த சைடில் இருந்தால் போவாங்க போல இருக்கு. அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி அந்த சைடு இருக்கவங்க தான். ஸோ எல்லாருமே அந்த சைடு இருக்கவங்களாம் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே ரயன் கண்டுபிடிக்கிறாரு. அப்பயே சொல்கிறாரு, இந்த ஃபினாலே முடிகிற வரையும் இந்த பக்கம் தான் இருக்கேன், அவன் அந்த ரைட் சைடு பெட்ரூம் பக்கம் மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே சௌந்தர்யா ஒரு பஞ்சு போயிடுவாங்களே, அது மேலே வைக்கிறது மேலே வை அந்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு ஃபன் மோட போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் 84 நாள் போயிட்டடா கங்கராஜ்ரான்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் கங்கராச்சுலேஷன் பண்ணிட்டார். அடுத்து அன்ஷிதா பவித்ரா மற்றும் அருண்குமார் பேசும்போது, மணி பாக்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஆனால் இந்த சீசன் பல பேர் இருக்கிறதால 5 லட்சம் 4 லட்சம் போனாவே மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போது அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் வந்து மைண்டை பொறுத்து இருக்கு, மூடை பொறுத்து இருக்கு, அந்த மூடு தோணுச்சுன்னா நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் இந்த வீட்டை பொறுத்த வரையும் பணப்பட்டியை பற்றி யோசிச்சில்ல, ஆனால் அந்த டைமில் தோணுச்சுன்னா நான் எடுப்பேன்ற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அருண் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபைனல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கப்பு கூட வேணாம், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் அவள் ட்ராவல் ஆகிறேன், டெய்லி சம்பளம் வருது, அந்த சம்பளே போதுன்ற மாதிரி முடிச்சுக்கிறார். அடுத்து நைட்டு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் ராணுவ டிஸ்கஷன் நடக்குது. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டாஸ்க் தான், நம்ம எல்லாருமே ஃபிசிக்கல் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணிட்டோம். விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லிட்டு போனார், நம்ம எமோஷனல் பிரேக் டவுனு மென்டல் டாஸ்க்கை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒவ்வொருத்தரோட ஒரு நாளைக்கு ஒரு 3 ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு போவாங்க, அதை நம்ம அவங்க கிட்ட அணுகுவோம், அதுக்கப்புறம் அந்த பர்சன் நம்ம கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது, அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோன்னு தெரிலன்ற டிஸ்கஷனும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற ஃபேன் சப்போர்ட்டே வேற மாதிரிங்க,
எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எனக்குன்னு பயங்கரமான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கு இப்போ விஜய் விஷால்னா யாருன்றது ப்ரூவ் பண்ணணும். இந்த இடத்துல எழில்ன்றது வேணாம். வெளியே போய் நான் ஒரு படம் பண்ணணும்னா விஜய் விஷால்னாப்பா இப்படி இருக்கான்ப்பா, இப்படி பண்ணியிருக்கான்ற மாதிரி எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வேணும்ல. அந்த மார்க்கெட்டை நான் இங்கேருந்து உருவாக்கிட்டு இருக்கேன். ஒரு படம் பண்ணால் விஜய் விஷால், பிக் பாஸ் விஷால் அப்படின்ற ஒரு மார்க்கெட் உருவாக்கிட்டு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நல்லா பண்ணுறீங்க சார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வெளியே போய் உங்கள் மார்க்கெட்டை நீங்களே செக் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்றதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.